வித்யா, உங்க எஸ்டேட் பக்கம் தான் ஒரு வகையான விஷயங்களை பயிராகுதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ காட்டுவாசிகள் இருக்கிற இடமா தான் இருக்கணும். அத பத்தின விவரம் தெரிஞ்சா பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி அதன் விவரங்களை தெரிஞ்சு வைக்க சொல்றேன். அப்படியா? வெரி குட். அந்த உண்மையை மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம், எதிரிங்க நம்ம கையில. ஆட்டுக்குள்ள காதல் பண்ணாதடா. கேக்குறியா? முதல்ல அந்த காரை ஃபாலோ பண்ணலாம். வாடா.
போதுண்டா டேய். இப்படியே இருந்தா பாப்பா அட்டப்பட்ட போட்ட பண்ணி காரணங்க மூஞ்சில அரப்போட வந்துருவானுங்க. ஏங்க நினைக்கவா இத புடாத. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ அச்சப் பண்ணிக்கிட்டே இருக்கிற. நீங்க இறந்து போயிட்டாலும் உங்க சடலத்தை என்கிட்ட அனுப்பிச்சிடுங்க அத்தா. நீ ஹெச்சிமா செத்துட்டானா எல்லியான்னு பாக்கவா? சிலை வைக்கிறதுக்கு உங்க உருவம் வேண்டாமா? உங்களை வச்சு அளவெடுக்க வேண்டாமா? ஒரே அடியாக்கோ ஒளி வெட்டி அமிச்சிடலான்னு பாக்குறியா? சிலை செய்யறதுக்கு வேலை மட்டும் தான் செய்வியா? பத்திரிகையும் அச்சடிப்பேன். கல்யாணத்துக்கா? துக்கம் கொண்டாட. துக்கத்துக்கும் ஒரு கொண்டாட்டமா? அழவே மாட்டியா? ஓ அழுவேனே. கலா லிசன் கூட இந்தாமா. ஓ பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல? எதுக்கு? நான் பாடிட்டு தான் அலற பழக்கம். என்ன நடிகை பாருங்க. நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பாடுறேன். நீங்க பாடணும். இக்குமே பரவாயில்லை. பாட்டு திக்குதடி பல்லவி திக்குதடி கேட்டா எரியுமடி லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. நீயோ ஒரு சினிமா ஸ்டார், நானோ ஒரு சைனா பசார். நமக்குள் ஏதடி பொருத்தம், விஷயம் புரிஞ்சா வருத்தம். தெரிஞ்சுதான் உன்னை பிடிச்சேன், தேவைக்காக தான் வளர்ச்சேன். தனிச்சு வாழ்வதை நினைச்ச காரியம் முடிச்சேன். பாட்டு திக்குதடி பல்லவி திக்குதடி கேட்டா எரியுமடி லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. பூக்களிலே நீ ரோஜா, நான் புடவை துவைக்கிற ராஜா. பூக்க சொல்றையா பூஜா, கறி தொட்டு பாக்குறேன் லேசா. அதுக்கு வைக்கலாம் ஆளு, நான் அச்சு பண்ணுவேன் பாரு. மைன சங்கிலி போடு, என் மாறு காரிலே ஏறு. பாட்டு திக்குதடி பல்லவி திக்குதடி கேட்டா எரியுமடி லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. இரவும் பகலும் ஷூட்டிங் என்றால் எப்படி மீட்டிங்? ஷூட்டிங் நடுவே ரெஸ்ட், நம் மீட்டிங் அதுதான் பெஸ்ட். பிள்ளைகள் பிறந்த பின்னே நீ பிரிய மாட்டியே கண்ணே. எப்படி பிரிவேன் உன்னை, ஜனங்க எட்டி உதைப்பாங்க என்னை. பாட்டு திக்குதடி பல்லவி சிக்குதடி கேட்டா எரியுமடி லேட்டா புரியுமடி. ராகம் பாடிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு கீழே ஆரம்பிச்சு மேலே பாட்டை எடு. ஹலோ அண்ணனா, நான் வித்யா பேசுறேன். என்னம்மா சௌக்கியமா? சங்கரை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். மூலிகை இலை சமாச்சாரமா சங்கர் உங்ககிட்ட ஏதோ தெரிஞ்சுக்கணுமா. நானும் அவரும் நாளைக்கு புறப்பட்டு வரோம். நீ எங்கேயும் போயிடாத, மத்தியானத்துக்குள்ள வந்துடுவோம். சரிம்மா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உதவி வேணுமோ அவ்வளவு செய்யறேன். தேங்க்யூ.
பை. யார் நீங்க? யாரு? கேட்டுக்கிட்டே இருக்கேன், உள்ள வந்துட்டே இருக்கீங்க. யார் நீங்க? வாங்க வெளியே. நாங்க யாருன்னு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நாங்க சொன்னதை நீ கேட்கணும் பாப்பா. விடுங்க என்ன. விடுங்க. ஐயோ, விடுங்க. விடுங்க. நல்லா போடா. வாங்க பிடிச்சுக்க. ரெடி பண்ற. விடு என்ன. பேசாம இருக்க மாட்டேன். என்னது? என்ன பேப்பர்? என்னது ஊசி? ஏய், வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ஐயா, ஆ, சங்கர் நம்ம இயக்க விரோதி அம்மா. நம்ம எதிரி. ஆமா. நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற. நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற. நீ அவனை கொல்ற. நீ அவனை கொல்ற. ஆ. கொல்றேன், நிச்சயம் கொல்றேன். இந்தா. சங்கர் வந்த உடனே இத அவன் மேல வீசிடு. ஓகே? ஓகே. ஹேக் பண்றியா என்னடா? ஊருக்கு போறோம். அட்ரஸ்கா எதிரிகளை பிடிக்க மாட்டாவா? பிடிக்கத்தான் போறோம். இல்ல அட்ரை எழுதி எதிரிகளையா வர சொல்லி இருக்கியா? இல்ல, தந்தி கொடுத்து வரவழைக்க போறேன். ஃபூல். தடயமெல்லாம் கிடைச்சாச்சுடா. இனிமே தைரியமா போராடி வெற்றி பெற வேண்டியதுதான். ஊட்டிக்கு போறோம். சாமான்லாம் ரெடி பண்ணிக்க.